வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் சேகல்மடப்புறம் மாரியம்மன் தெரு. எங்கள் வீட்டுக்காரங்க பேர் பொறுத்தவன், என் பேர் மாரியம்மாள். எனக்கு 2 குழந்தைங்க, ஆண் 1 பெண் 1. ஆண் பேருக்கு அரிசாய், பெண் பேர் கீர்த்திகா. பையன் 2015 பிறந்தான், பாப்பா 2018 பிறந்தது. அரசு மருத்துவமனையில் தான் பிறந்தது. அப்பயே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறந்தது. உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது அபிநயா டாக்டர் தான். திருத்துறைப்பூண்டி ஜிஹெச்சில் தான் பிறந்தது. நான் போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, நான் தான் கருத்தடை பண்ணிட்டேனே, எப்படி எனக்கு 8 வருஷம் கழிச்சு எப்படி குழந்தை வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, அது 100ல் 10 பேருக்கு அப்படிதான் இருக்கும், அதான் கவர்மெண்ட் பணம் கொடுக்குத, நீ வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திமிரா பேசுறாங்க என்கிட்ட. விளைவா நான் தஞ்சாவூர்ல போய் குழந்தை பெற்றுக்கலான்னு போயிருந்தேன். அப்போ தையல் போட முடியாம தையல் பிரிஞ்சுக்கிடுச்சு. மறுபடியும் எனக்கு ஊசி போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ற மாதிரியே தையல் போட்டாங்க. ரொம்ப புண்ணாயிடுச்சு. நானும் மெடிக்கல்ல எல்லாம் வாங்கி தான் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்துக்குமே காரணம் அபிநயா தான். ராஜா மிராஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் போய் பிரசவம் பார்த்துக்கிட்டேன். அது அதிக செலவாயிடுச்சு. எனக்கு 2 லட்சம் 3 லட்சம் போல எனக்கு செலவு. நாங்கள் ரொம்ப நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்கள் கடனுக்கு வட்டிக்கு வாங்கி தான் இப்போ இந்த செலவு வரைக்கும் பார்த்துருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. இப்பயுமே எனக்கு புண்ணு ஆறாம தான் இருக்கு. நான் போய் மெடிக்கல்ல தான் வாங்கி மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதிக செலவாகிட்டு இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டும் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் கொண்டு ஆதாரம்லாம் கொடுக்குறேன். என்னைய மாதிரி நடுத்தரம் பெண்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அவங்க அபிநயா டாக்டர் மூலமா. நீங்க தான் எனக்கு நல்ல முடிவை சொல்லணும். அரசு எனக்கு நல்ல இப்போ வந்திருக்க முதல்வர் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு எனக்கு வழிகாட்டுவாங்களா? இந்த மாதிரி எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது. இந்த அரசு மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க பரிந்துரை பண்ணும்படியாக இந்த குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அரசு கவனத்திற்கு. இதுதான் பொற்செல்வன் மாரியம்மாள் அவங்களுடைய வீடு. இந்த சாதாரண ஏழை குடும்பத்தில் வசிக்கும் உங்களுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.